ஏன்னா ராத்திரி நம்ம ஆடின ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு ஜேஜேன்னு பேசிக்கிறாங்க. அண்ணே நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏண்டா படுவா, வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லா அவசரத்துக்கு தான். கலக்குதுன்னு இடம் தெரியல. எல்லா இடம் தான். போடா, ஒச்ச பயிர் இவ்வளவு திங்காதேன்னு சொன்னேன். வெள்ளாம பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல. விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? ஓடுறான் அந்த பக்கம். சரிப்பா. அங்க யாரு அசிங்கம் பண்றது? ஐயா ஆனது ஆச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம். போறங்க போறங்க. அண்ணே அந்த பக்கம் வைக்கிறாங்க, இந்த பக்கம் வைக்கிறாங்க. எந்த பக்கம் போறதே தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க. நம்மள புடிச்சிருவாங்க போடுறாங்க. ஐயா போறங்க. இன்னும் புறப்படலையா? என்னண்ணே கார் ரெடி பண்றீங்க? ஆமாப்பா, நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ. கார்ல போய் இறங்கினா தானே மரியாதை. ஏன்னா பக்கத்து தெருவுக்கு போறது காரா? நீ ஒண்ணு, அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினா தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். பந்தா பண்ணா தான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏன் கார்ல? நிறுத்துங்கண்ணே, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னண்ணே என்னை விட்டுட்டு 2 பேரும் எங்க போறீங்க? ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்குறதுக்கு. ஏப்பா இவன் மனுஷனா? குறுக்க வந்து தப்பு கேள்வி கேக்குறான் பாரு. அண்ணே பூனை குறுக்க வந்தது தப்பு, யானை வந்தா தப்பு இல்ல. ஏற மேல. யாரை எனக்கு ஏறுறேன். எங்கடா வர்ற? ஐயா வண்டியை கவுத்துட்டு நம்மளுக்கு அந்த பக்கம் வர்றேன். என்னண்ணே வண்டி இங்கே நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்தினேன்? தானா நின்னு போச்சு. இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா 6 வச்சு அல்லணும். எப்படியோ என் மேடத்தை வாங்கிட்டீங்க. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர் சம்பளோ. கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். அண்ணே டேய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுற. இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ. அண்ணே வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். சரி அண்ணே நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீ? நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்க. படுவா போடா. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே? அது வந்து அது நான் இங்க விளையாண்டு தான் சொன்னேன். தம்பி தான் அங்கேயே நிப்பாட்ட சொன்னாரு. அட எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான். அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியே, அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அவர் போய் சொல்றாருங்க. கார் வந்து ஐயோ. அது வாங்க தம்பி வாங்க. உட்காருங்க. இது ஏன் இடம்? இது என்ன டூரிங் டாக்ஸி இடம் பிடிக்கிற? இந்தாங்க. கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன். எங்க போறாரு? என்ன டிபன் வாங்க போவாரு? டிஃபனா யாருக்கு? எனக்கு தான். இது நம்மள மாதிரி வாத்தியக்காரங்க வீடு. கொஞ்சம் அடக்கி வாசி. என்னண்ணே வீட்டுல யாருமே காணா? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனை குதிரை ஆளு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பனின்னு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு. தம்பி இந்தா இந்த வெத்தலையை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டுக்கெல்லாம் பார்த்து வர்றோம். ஏய் வெத்தலை தின்னுட்டியா? எழுந்துடுறா. போடா போ. பாதி இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு. என்ன தம்பி தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போல் இருக்கு? அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க. பரவாயில்ல. தட்டிக்கிட்டு இருந்தேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தியா? என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா. சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன். அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவன் கூட வித்துவான் தான். அப்படி போடு. கையை நீட்டாதரா. வாஸ்தவம் தான் நீ சொல்றது. என் வாழ்க்கையில நல்ல காலையே நான் பார்த்தது இல்லையம்மா. டவுன்ல கைய வச்சுட்டு திரும்பினா பாரு இந்த கரிச்சட்டி கால் தான் தெரியுது. இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது? உட்காருங்கண்ணே. தம்பி டீ சாப்பிடுங்க. டீ வாங்க போனீங்க? நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே. நான் குடிப்பேனே. அப்போ கொஞ்சம் மோராவது சாப்பிடுறீங்களா? அதையும் நாங்க குடிப்போம். அட வறுமைக்கு பிறந்தவனே, எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடுறது தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா? அண்ணே டீயும் பால்ல தான் இருக்கு, மோரும் பால்ல தான் இருக்கு, அப்புறம் என்ன? ஆஹா, தத்துவத்தை கக்குறான். இவனை விடுங்க. பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான். நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க. சரி. அம்மா காமாட்சி கொஞ்சம் மோர் கொண்டா. என்ன தம்பி? ஒண்ணு இல்லண்ணே, மத்தியானம் எதையா சாப்பிட்டேன் போல் இருக்கு. பகுர் பூரா கடமுடான்னு தவிச்சு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் கம்மா கறங்க முடிந்துறேன். அட எனக்கு கூட வயிற்றுக்குள்ள கடமுடான்னு கஞ்சரா சத்தம் கேக்குது. நானும் வர்றேன் கம்மா. நீங்க எதுக்குண்ணே வந்து போறீங்களா? போயிட்டு பைய வாங்க. தம்பி இன்னைக்கு நான் வரல.
நீ போயிட்டு வா. சரிண்ணே. சிலது எல்லாம் இங்க கண்காணிக்க வேண்டியிருக்கு. டேய் பேரிக்கேத்தலையா, ஆ? எங்க படுக்கையெல்லாம் சுத்திட்ட? வெளிய புழுக்கமா இருக்கு, இந்த உள்ள போய் படுத்துக்கிறேன். உள்ள போய் படுக்கிறியா? ஆ. சரி போய் படு. ஏய் சரசு, நீ வெளிய வந்து படுறி. அப்ப நான் இங்கே படுத்துக்கிறேன். அப்ப நீ உள்ளேயே படுறி. அப்ப நான் உள்ள போறேன். இனி பேசி பிரயோஜனம் இல்ல, மிதிதான். படுறா, படு. படுக்கிறேன். படுறா. டேய், இப்ப இது ரொம்ப முக்கியமாடா. வெயிலுக்கு முன்னால ஊருக்கு போகணும், வாத்திங்களை எடுத்து வண்டியில வைங்கறானா இவ்வளவு தூக்கி உட்கார வச்சிருக்கீங்களே. என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? என்ன இருந்தாலும் நான் நாயனா, நான் மெயின், இன்னைக்கு சைடு பக்கவாத்தியா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஆமா, பெரிய காரைக்குறிச்சி அருணாசலா நாயனத்தை தூக்கி வாயில வச்சா கீழே வைக்கவே மாட்டாரு. போடா பேரிக்கா மாட்டியா. இங்க பாரு, இவளுக்கு நாட்டிய பேரொழின்னு நினைப்பு. அப்படி காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பா. இறங்கி கீழே. ஏய் 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 டேய், நாயன வாசிக்க கை இருக்காது. என்னண்ணே வண்டிக்கு முன்னால ஒரு டைம் தனியா போகுது? ஆமையா, எவனோ சின்ன பையன் உருட்டு விளையாண்டு இருக்கான் போல இருக்கு. ஐயோ, இந்த கப்பல் ஊத்தி கவுத்துட்டானே. ஐ அண்ணே, தனித்தவளு சொல்லுவீங்களே, அங்க பாருங்க. அட பாவி, தவுல உட்காந்து புடிடான்னா விட்டுட்டு வேடிக்கையா பாக்குற. டேய், இப்ப நீ உடனே போய் அதை புடிச்சிட்டு வரல, நான் குடுக்கற குடுப்புல நீ ஊரா ஓடிக்கிட்டு இருப்ப. என்னண்ணே வண்டி ரெடியா இருச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா, நீ வந்து உட்கார்ந்தா புறப்படலாம். ஏய் நாரஸ் பையா, அங்கே உட்காரு. என்னப்பா அது, இவனை உட்கார வைக்கிறதுக்கு அந்த எருமையை உட்கார வைக்கலாமே. இல்லண்ணே, நமக்கு என்ஜின் சூடு ஆகாது. அவன் அங்கே உட்காட்டேன், நான் இது மேல உட்காந்துக்கிறேன். சூடு ஆகாதா? ஆமாமா, அது ஜூடா. அப்படித்தான் தம்பி சொன்னா, அது ஜூடா தான் இருக்கும். டேய் ஒழுங்கா உட்காரு, பல்ல புடிஞ்சு வெளியே எறிஞ்சிருவேன். டேய் அடிக்காதீங்கண்ணே. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோடையடி குமுற மாதிரி நான் குமுறிக்கிட்டு இருக்கிறேன், நீ கூறு கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில் எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிலே இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன். எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தவில் வாசிக்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறியா? அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். நான் வாசிச்சு நீ தூங்கவா? நான் என்ன தாளாட்டாட அந்த தவில வாசிக்கிறேன்? இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது அடிங்க. அண்ணே அடிக்காதீங்கண்ணே. டேய், செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம். பரிதாபப்படாத, அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்குத்தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? இல்ல மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான். நான் வரேண்ணே. எங்க போற? ஐயோ, போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறீங்களே. போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுன்னு பாருங்கண்ணே, நான் போய் ஒரு கச்சேரி பேசி வந்தேன். என்னது கச்சேரியில? நான் தானே பேசுவேன், நீ என்ன? நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசோட தங்கல. நான் போய் பேசிட்டு வந்தா அதுக்கு ரேட்டே தனி. ஐயா ஏனே தவுல அது? பின்ன என்ன தண்ணி ஊத்துற அண்டாவா? விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வாரப்பிடிங்க. 2 கச்சேரியா ஒண்ணுமே கலகாட்டல, தொப்பு தொப்புனுது. ஆமா, நாதஸ் ஏன் தூங்குறான்? என்னது நாதஸா? அதான் நாதசுரம்னே. ஓ, சாட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற? அப்படி ஆயிடுச்சுனே. பலவன்னு பேசாம வார பிடிங்க. வாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும். ஏண்டா பண்ணாட பசங்களா, நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எடுத்து வாயில வச்சிட்டீங்களா? பெருசா அப்படியே வாசி கிழிச்சிருவீங்க. ஏடா என் தவுல? இந்தாங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் அடக்கி வாசிங்க, நான் தூங்கிட போறேன். நீயே தீபாவளியை கடிச்சு தின்றாத. அடக்கி வாசிக்கிறது, ஒடுக்கி வாசிக்கிறது, அப்புறம் மடக்கி வாசிக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும். விடுறா. ஏய் படுதா தலையா, நீ கடிக்க வந்த பாம்பா? அதான் கடவாப்பல்ல புடுங்கிட்டுமல்ல, மூஞ்சியில காயமா இருக்கு, தர்மாஸ்பத்திரியில போய் கட்டு போட்டு போ. போடா, இந்தா கம்பு எடுத்துட்டு போ. இப்ப சிலிப்பு சண்டையில விட்டுரு. தம்பி, நீ கரகாட்டத்துல மட்டும் தான் கில்லாடின்னு நினைச்சேன், கம்பாட்டத்துல கில்லாடியா இருக்கு. கஷ்டப்படுறான். எப்படி நாங்க பொருத்தமா வாச்சுமா? பிரமாதமா வாச்சிங்க. ஆமா, ஊடல யாரு பிசுறு விட்டது? இந்த கொசுரு. கொஞ்சம் விட்ட பேசிட்டே இருப்பியா? ராசா நீ வாடா. இந்தாங்கண்ணே. நீ வாடி. புடுறா. கம்பு எனக்கு வேணாம்.
வாங்க கையை கால அனுப்பிட்டு காபி சாப்பிடலாம். காபி சாப்பிடுறது வாயி, அப்புறம் கையை காலண்டா அலம்புற. போடா பேரிக்கா மாட்டியா போடா.